யாருக்கும் நெட் இல்ல, எந்த இதுவும் இல்ல. இந்த 2 ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி வந்து ஆள் இல்லாம வருது? அந்த நேரத்துல அசம்பாவிதமே இல்லையே. இல்ல, 2 ஆம்புலன்ஸ் தாவாக்கோட ஆம்புலன்ஸ் தானே. நீங்க சொல்லி தானே வந்திருக்காங்க. வேற யாரும் வெளியே இருந்து சொல்லி வரல. இல்ல நீங்க தான் வந்து ஆட்கள் உள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க வாங்கன்னு சொல்லி தாவாக்கா கொடி கட்டி வருது. தாவாக்கா ஏற்பாடு பண்ண இது இங்கதான் சந்தேகம் எழும்புது. கொடி வந்து தாவேக்கத்தோட கொடி கட்டணும். இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி கொடுத்திருக்காரு. தாவாக்கார் தான் எங்களை ஏற்பாடு பண்ணாங்க. ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் காத்திருக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா வரதுக்காக வந்து. ஆனா அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி தான் உள்ள வர சொல்றாங்க. ஏதாவது டவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தாவாக்கா கொடியை பெருசா கட்டி தான் உள்ள அனுப்புறாங்க. ஆம்புலன்ஸ் வரும்போது பெரிய அசம்பாவிதம் வந்து நிகழல. அசம்பாவிதம் நிகழலைன்னா எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும்? அதுதான் அங்கதான் அதுதான் பிரச்சனை. அதுக்கு முன்னே அவ்வளவு சுத்தி அவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையில்லாம அந்த இடத்த சுத்தி நிறைய வந்திருக்கு. நிறைய பின்னாடி வந்த ஆம்புலன்ஸ் வந்து வேலூர்ல இருந்து மற்ற ஊர்கள்ல இருந்து வருது. அது அசம்பாவிதம் நடந்துச்சு. விஜய் பேசிட்டு இருக்கும்போது 2 ஆம்புலன்ஸ் போகுது இல்ல, அது வந்து தாவாக்கா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ். அசம்பாவிதம் நடந்ததுனால தான் உள்ள வருது. இல்ல, அந்த நேரத்துல அசம்பாவிதம் நடக்கல. அதனாலதான் வந்து நெரிசலுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுதான் காரணம். விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கீழே விழுந்து கிடந்துட்டாங்க. அது வந்து நான் ஒத்துக்கிறேன். எல்லா கூட்டத்திலையும் மயக்கம் வர்றது வந்து எல்லா கூட்டத்திலையும் நடந்திருக்கு. அதே மாதிரி அங்கேயும் மயக்கமாயிருக்கிறது வாய்ப்பு தான். அதுல நான் மறக்கல. மயக்கமாயிட்டாங்கிறப்ப நம்ம டக்குனு ஒரு போர்க்கால நடவடிக்கையில் அவங்களை காப்பாற்றுறதுக்கு பண்ணாம மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறது என்ன விதமான ஒரு மனநிலை? இல்ல மயக்கமாயிருக்கலாம், அதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ள மயங்கி விழுந்திருக்கலாம். ஆனா தலைவர் பேசும்போது எந்த அசம்பாவிதமும் அமைதியாக தான் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் வந்து ஒரு அலையலையா இருக்கு. நானும் பார்த்தேன். மக்களே ஒரு அலையலையா தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சு கைதட்டுறதுலாம் பார்த்துருக்கு. அப்போ ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஆனா இந்த 2 ஆம்புலன்ஸ் வரும்போது தான் தலைவரே சொல்றாரு, ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வழி விடுங்கன்னு அவரே தான் சொல்றாரு. அப்போ யாருக்குமே எந்த அசம்பாவிதம் இல்லை. அப்போ மக்கள் நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் போன பிறகுதான் ஃபோர்ஸ் உள்ளே வரும்போது, மக்கள் நெரிசலாகும்போது எல்லாருக்கும் ஒரு மூச்சு திணறல் ஆட்டோமேட்டிக்காக வரும். தள்ளுமுள்ள ஆகிறதுக்கு முக்கியமாக அதுக்கு பிறகு தடியடி ஒரு காரணம். இந்த பக்கம் முக்கியமான காரணம் 2 விஷயம் தான் என்னுடைய பார்வையில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது ஒரு காரணம். ஆம்புலன்ஸ் நான் திரும்ப சொல்கிறது, ஆம்புலன்ஸ் தாவாக்காவோட ஆம்புலன்ஸ் தாவாக்கா சொல்லி தான் வந்திருக்காங்க. அசம்பாவிதம் நடந்ததுனால தான் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறதுனால அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே அங்கே அசம்பாவிதம் உள்ளுக்குள்ள இருந்து யாரும் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்க அந்த உள்ளூர் மக்களே அந்த பக்கத்து வீட்டில் குடியிருந்தவரே சொல்றாரு. இல்லை, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் பேட்டி கொடுக்கலாம், அது வேற இருக்கலாம் வந்து. ஆனா நான் இப்போ கேட்குறேன், இவ்வளவு கூட்டங்கள் கூடுற இடங்கள்ல தண்ணி பாட்டில் ரெடியாக வச்சிருக்கணும், சாப்பாடு ரெடியாக வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஆம்புலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கணும். தாவாக்கா சார்பில் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணப்பட்டுச்சா இல்லையா? எல்லா ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு. அவர் அந்த ஆம்புலன்ஸ் தான் அது. இல்லை, அவர் என்னன்னா அவர் பேசும்போது ஏதோ வந்து யாருக்கோ மயக்கம் விழுந்துனே சொன்ன உடனே டாக்டர் பிரபு வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் வந்து மெடிக்கல் டீமே, எங்கள் நிர்வாகி. அவர் கூட தான் இருப்பார். அவர் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல், அந்த ஆம்புலன்ஸு மெடிக்கல் எல்லாமே. அதனால தான் ஜெகதீஷன் கூப்பிட்டா தெரியுமா, ஆம்புலன்ஸ் சொல்லுங்க நீ, அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது இது. அதுக்கு முன்னே அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்தாச்சு.